கோடான கோடி மக்களின் மனம் கவர்ந்த நம் புதியகம் தொலைக்காட்சியின் பிரம்மாண்ட குடும்பத்திற்கு இனிய காலை வணக்கங்கள். புத்தம் புதிதாக பூத்த இந்த சனிக்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் ஜோதிடம் என்பது நமக்கு வழிகாட்டும், தாந்திரிக ஜோதிடம் என்பது நம்மை வழிநடத்தும். இத்தனை சிறப்புகள் வாய்ந்த தாந்திரிக ஜோதிடம் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களையும் இதுவரை யாரும் அறிந்திடாத பல ரகசிய உண்மைகளையும் நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் 5 தலைமுறை ஜோதிட குடும்பத்தில் உதித்த தாந்திரிக வல்லுநர், ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி நிறுவனர் டாக்டர் எஸ் விஜய் சேது நாராயணன் அவர்கள். வாங்க அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேம், நீங்க நல்லா இருக்கீங்களா சார்? ஓம் குண்டலி புரவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே. அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரியநாசினி இஷ்டகாமப்பிரதாயினி வாராகி நமோஸ்துதே. அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரித்தாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவ சிவ ஓம். வணக்கம் ஐயா. ஆஷாட நவராத்திரி பற்றி உங்கள் வாயால் தெரிஞ்சுக்கணும்னு எல்லோருமே ஆவலாக இருக்காங்க. அதை பற்றி முதல்ல நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அடுத்தது நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். டெஃபினட்டாக இப்போ நமக்கு வரக்கூடிய நம்ம லாஸ்ட் 2 வாரமாக சொன்னது தான் ஆஷாட நவராத்திரி. அதை ஒரு விழாவாக எடுத்து உங்கள் வீட்டில் கொண்டாடுங்க. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபமும் உங்கள் வீட்டில் வரும், அஷ்டதாரித்ரியமும் போகும், 8 வகையான தரித்திரங்களும் போகும். இதை நீங்கள் நம்பணும். நம்மளோட ஃபாலோயர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, நம்ம சனிக்கிழமை நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய அன்பர்கள், அதே மாதிரி வாராகி பக்தர்கள் எல்லாருக்குமே பணிவாக நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த வரக்கூடிய ஒரு சூப்பரான நாட்கள், அந்த 9 நாட்கள் வாராகியோட நவராத்திரியை அதை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் அம்பாள்கிட்ட சரணாகதி அடைஞ்சு, நீங்கள் தாம்மா என்னை காப்பாற்றணும், நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லி மனதார கும்பிட்டு நீங்கள் வாராகி அம்மனை வழிபடுங்கள். மிகப்பெரிய வெற்றிகள் காத்துருக்குங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது. எந்த ஒரு நேமானுஷ்டானத்துக்கெல்லாம் பயப்படாதீங்க. உங்களால் முடிந்த வழிபாடுகளை சாயங்கால நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றி, மனதார முடிஞ்சதுன்னா பஞ்சமுக விளக்கேற்றி அதே மாதிரி வாராகி அம்மனை வழிபடுறது மிக சிறந்த பலனை கொடுக்கும். அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் இல்லை. அதே மாதிரி இந்த வழிபாடுகள் நிறைய தீர்க்கமான வழிபாடுகள் எப்படி ஒவ்வொரு நாள் வழிபாடு பண்ணணும் செய்யணுங்கிறதெல்லாம் நம்ம ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு அடியனோட, அதாவது நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஒவ்வொரு நாள் எப்படி வழிபாடு பண்ணணும், எந்த ஆடை அணியணும், என்ன பிரசாதங்கள் போடணும், இது எல்லாமே நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அந்த வழிபாடுகளையும் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்ரீ மகாவராகி பீடம், நம்மளுடைய கோவில்பட்டி சாத்துரை தாண்டி விருதுநகர் இதில் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் நம்மளுடைய 15ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் விமர்சையாக நம்ம கொண்டாட இருக்கோம். அதனால் நம்மளுடைய ஃபாலோயர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, வாராகி பக்தர்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் அங்கே கலந்துக்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் கலந்துக்கணும்னு நினச்சா தாராளமாக கலந்துக்கோங்க. அதோட தகவல்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய நம்பர் 8108333300 இந்த கீழே இருக்குது இல்லைங்களா, அந்த நம்பருக்கு 2 நம்பருக்கும் தொடர்பு கொண்டு நீங்கள் பயனடையலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாராகி பக்தர்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு காராம்பசு நெய் வேணும்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்லேயும், அதே மாதிரி நம்ம பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப், அதாவது சுத்தமான சந்தனம் வேணும்னா, ஹை குவாலிட்டியான சந்தனம், தி பெஸ்ட் குவாலிட்டியான சந்தனம் வேணும்னாலும் உங்களுக்காக ஒரு 10% டிஸ்கவுண்ட்டில் தரலான் இருக்கோம். தேவைப்படுறவங்க இந்த பூஜைகளுக்கு வேணும், நான் டெய்லி பண்ணணும், அது கோயில் நீங்கள் வச்சுருந்தாலும் சரி, பெரிய லெவலில் பூஜை பண்ணாலும் சரி, நம்ம நிறைய ஸ்டாக் எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு தேவைப்படுறவங்க தாராளமாக இந்த இதை பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே. அற்புதம் ஐயா. ஒரு நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம்மா, எங்கேருந்துமா பேசுறீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். நல்லதுமா. யாருக்காக கேட்க போறீங்க? பையனுக்காக மேடம். உங்க மகனுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், வயதெல்லாம் சொல்லிடுங்கம்மா. சரிங்க. பையன் 23 மார்ச் 92. சரிங்கம்மா. ராசி விருச்ச ராசி, அனுச நட்சத்திரம், மகர லக்னம். ஓகேம்மா, என்ன கேள்விமா? பையனுக்கு திருமணமும் பதவி உயர்வு ப்ரொமோஷனுக்காகவும். கண்டிப்பாம்மா, நீங்க இப்ப ஐயா கிட்ட பேசுங்கம்மா. அம்மா காலை வணக்கம்மா. வணக்கம் அம்மா, உங்கள்கிட்ட நான் பேசுனதில் ரொம்ப சந்தோஷமா. கொஞ்சம் டிவி வால்யூம் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க.
அதாவதுமா உங்கள் பையன் வந்து என்ன நினைக்கிறாரோ அவர் வந்து ஒரு நியாயமான மனிதர், சரிங்களா? அதே மாதிரி அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, அதே மாதிரி ஒரு உயர் பதவிக்கு போகக்கூடிய அமைப்புகளும் சரி, அவருடைய ஹானஸ்டினா அவருடைய கரெக்டான பேச்சுகள், கரெக்டான விஷயங்கள். சில நேரத்தில் பலர் நினைப்பாங்க இந்த மாதிரி விஷயங்களும் சரி, அதே மாதிரி அவர் ஒரு நிர்வாகத்தில் இருந்தாலும் சரி, இப்போ ஒரு ப்ரைவேட் நிறுவனத்தில் இருந்தாலும் சரி, நிர்வாகத்திறன் நிறையவே இருக்கும் உங்கள் பையனுக்கு. அதை வந்து அவர் சொல்ல மாட்டேங்கிறாரே நினைக்காதீங்க, அது அவரோட நேச்சர், சரிங்களா? அப்படிங்கும்போது அவருக்கு எப்பயுமே வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யார் அப்படின்னா ஆஞ்சநேய சுவாமியை காலத்துக்கும் விட்டுறக்கூடாதுமா. கால பைரவர் வழிபாடு விட்டுறக்கூடாது. இது வந்து தெய்வீகமான வழிபாடு. யதார்த்தமான வாழ்வியல் ரீதியான ஒரு பழக்கம் என்னவாக இருக்கணும்னா, சனிக்கிழமைகளும் சரி, செவ்வாய்க்கிழமைகள்லேயும் சரி, முடிந்தவரை செவ்வாய்க்கிழமைகளில் வந்து நம்ம பெண்களுக்குன்னா அவங்க தான் சுமங்கலி அப்படி இல்லை, பெண்கள்னாலே புனிதம் தான், அதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அப்படிங்கும்போது செவ்வாய்க்கிழமைகளில் பெண்களுக்கு அவரால் முடிந்த உதவிகள் அதை செய்கிறதோ, பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, இல்லைனா அவங்களுக்கு தேவையான உதவிகள், உணவாக இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் உதவிகள் செய்கிறதும். அதேமாதிரி சனிக்கிழமைகளில் மாற்றுத்திறனாளிகள் எவ்வளோக்கு எவ்வளோ வாழ்க்கை ஃபுல்லாக அவர் செய்கிறாரோ அவ்வளோக்கு அவ்வளோ சுபிட்சமாக இருப்பார்மா. அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் இல்லை. கல்யாணம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு சில ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில தோஷங்கள் இருக்குது. அப்போ அந்த விஷயங்களை வந்து சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகளை நீங்கள் செஞ்சுக்கிறது தான் நல்ல இதாக இருக்கும். அதேமாதிரி கட்ட பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுங்கள். ஒரு சில நட்சத்திரங்கள் பொருத்தங்களை மட்டுமே பார்த்து கல்யாணங்கள் பண்ணாதீங்க. 7 பொருத்தம் 6 பொருத்தம் அதை பார்க்காதீங்கம்மா. அதை நீங்கள் பண்ணும்போது நிறைய மாற்றங்கள் அவரோட வாழ்க்கையில் கிடைக்கட்டுமா. இன்றைக்கி நீங்கள் லக்கி காலராக கால் பண்ணனால இன்றைக்கி சாயங்காலம் 5 to 6 கால் பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு ஆன்மீக பரிசு எங்களுடைய நிறுவனமான ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி நிறுவனம் மூலமாக உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வைப்போம்மா. அழைத்ததற்கு நன்றி. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம்மா, நாங்க ஈரோட்ல இருந்து பேசுறோங்க. நல்லதுமா. யாருக்காகமா கேட்க போறீங்க? என் பொண்ணு திருமணத்துக்காக கேக்குறேங்க மேம். உங்க மகளுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், வயதெல்லாம் சொல்லிடுங்கம்மா. விருச்சிக ராசிங்க, அனுசம் 4ஆம் பாதம், துலா லக்னங்க, 14/12/2001ங்க. என்ன கேள்விமா? பொண்ணு திருமணத்துக்காக ஜாதகம் பாக்குறேங்க. எந்த ஜாதகம் பார்த்தாலும் கண்டிப்பாமா. நீங்க சார் கிட்ட பேசுங்க. அம்மா காலை வணக்கம்மா. வணக்கங்க சார். அம்மா காலை வணக்கம். இந்த பொண்ணுக்கு வந்துமா ஒரு சின்ன ஒரு ஸ்கின் சம்மந்தமானது, அதே மாதிரி அடிவயிறு சம்மந்தமாக, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உட்காரக்கூடிய இடங்கள், முதுகு வலி சம்மந்தமாக, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சரி பண்ணக்கூடிய அமைப்புகளுக்கு வந்து நீங்கள் யாரை வழிபடணும்னா சிவபெருமானை இறுக்கி வழிபட்டுக்கணுமா. அதே மாதிரி என்னைக்கா வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரதோஷ காலங்களில் வந்து பழமையான சிவாலயத்துக்கு போயிட்டு அபிஷேகங்கள் கொடுத்துட்டு வர்றது, அதே மாதிரி வைத்தியநாத சுவாமியை போய் பார்த்துட்டு வர்றது. வைத்தியநாத சுவாமியை பார்க்கும்போது வைத்தியர்களால் கைவிடப்பட்டவர்களை கூட உயர் தூக்கி நல்ல பெரிய லெவலில் கொண்டு வரக்கூடிய அமைப்பு வந்து வைத்தியநாத சுவாமியால் முடியும். மனசார நினச்சிக்கிறதுமா. சிவம் காக்கும் சிவம் வெல்லும், சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சொல்கிற மந்திரத்தை உயிர் இருக்க வைக்கும். அவங்க வழிபாடுகள் செய்கிறது நன்மையை கொடுக்கும். கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லம்மா இதில் நான் ஒரு பணிவாக ஒன்று சொல்கிறேம்மா. நம்ம இந்த மூல நட்சத்திரம் அந்த நட்சத்திரம்லாம் பார்க்காமம்மா இந்த பொண்ணுக்கு விடாமல் நான் சொல்லக்கூடிய அமைப்பை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை மனதார நினைத்து, திருச்செந்தூர் முருகனை மனதார நினைத்து தொடர்ந்து ஒரு 6 வாரங்கள்ங்கும் போது ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக, இது முருகனோட மூல மந்திரமாக காலையில் 6 to 7 இல்லை மதியம் 1 to 2 இல்லை நைட்டு 8 to 9 காலங்களில் மனதார திருச்செந்தூர் முருகனை நினைத்து இந்த நேரத்தில் என்ன பண்ணலாம், 1 ரூபாயோ 5 ரூபாயோ 10 ரூபாயோ என்ன முடியுதோ இதை சுவாமியை நினச்சி வைக்கிறதும். முடிஞ்சதுன்னா டெஃபினட்டாக நீங்கள் சுயஜாதகத்தையும் பார்த்துட்டு அதில் என்ன பரிகாரங்கள் பண்ணணுமோ அந்த பரிகாரங்களை வந்து வழிபாடுகள் ரீதியாக பண்ணும்போது உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குமா. இன்றைக்கி நீங்கள் லக்கி காலராக நீங்கள் கால் பண்ணியிருக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் சாயங்காலம் 5 to 6 ஒரு வேளை கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்மீக பரிசு எங்களுடைய நிறுவனமான ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி மூலமாக உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி தருவோமா. அழைத்ததற்கு நன்றி. அழைத்ததற்கு நன்றிமா. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுகிறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார். எங்கேருந்து சார் பேசுகிறீங்க? மேடம் ஊட்டி மேடம், விஷ்ணுநாதன் மேடம். நல்லது சார். யாருக்காக கேட்க போகிறீங்க? மேடம் எனக்கு தான் மேடம். உங்களுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், வயதெல்லாம் சொல்லிடுங்க சார். மேச ராசி, அஸ்வினி நட்சத்திரம், கடக லக்னம் மேடம். ஓகே. என்ன கேள்விங்க சார்? மேடம் இன்னும் கல்யாணம் ஆகல மேடம், உடம்பு சரியில்லை மேடம். ஓகே சார். நீங்கள் சார் கிட்ட பேசுங்க சார். மேடம் காலை வணக்கம் எனது அன்பு சகோதரரே. நம்ம நிறைய தடவை நம்ம பேசியிருக்கோம் இந்த நிகழ்ச்சியில். உங்கள்கிட்ட நீங்கள் அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி, திருப்பி அழைச்சதுக்கு நன்றி. எனினும் நான் முன்னாடியே சொன்ன கணக்கு தான் சகோதரரே. தயவு செய்து உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்து கொள்ளவும், அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய, அதாவது அட்லீஸ்ட் வருஷத்துக்கு 2 தடவையாவது ஆயில்ய நட்சத்திரம் வரக்கூடிய காலங்களில் உடம்பு சரியாகிறதுக்கு ஆயில்ய நட்சத்திரத்தில் வரக்கூடிய காலங்களில்
மறக்காமல் நீங்கள் வந்து நாகர்கோயிலில் போய் நாகரை வழிபட்டுட்டு வர்றதும், நாகர்கோயிலே அதுதான், அதனால் அங்கே போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய நாகங்களுக்கெல்லாம் வழிபட்டுட்டு வர்றதும். நீங்கள் அதே மாதிரி நீங்கள் லாஸ்ட் டைம் பேசும்போதே சொல்லியிருந்தீங்க, கல்யாண விஷயத்துக்கு சொல்லியிருந்தீங்க, சுய ஜாதகம் பார்க்காமல் நீங்கள் பண்ணும்போது அது சரியாக வராதுங்கய்யா. என்றைக்காவது வாய்ப்புகள் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை கோயம்புத்தூருக்கு வருவோம். நேரடியாக நீங்கள் வந்து பார்க்கணும், உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சா கீழே இருக்க நம்பருக்கு எடுத்து அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு தயவு செஞ்சு வாங்க. வந்தீங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் சொல்லும் போது நிறைய மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் கிடைக்கட்டும்யா. அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் லக்கி காலராக கால் பண்ணதுனால சாயங்காலம் 5 to 6 கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்மீக பரிசு நம்மளுடைய நிறுவனமான ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி மூலமாக உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வைக்கப்படும்யா. அழைத்ததற்கு நன்றி. ஐயா, ஒரு விஷயம் கேட்கலான்னு அப்படின்னு இருக்கேன். அதாவது எனர்ஜியை பற்றி கேட்கலான்னு அப்படின்னு இருக்கேன் ஐயா. அதாவது நம்ம ஒரு சில பேர்கிட்ட பழகும்போது அவங்க கிட்ட இன்னும் பேசணும் போல தோணும். ஒரு சில பேரை பார்த்தாலே ஓடி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். அதோடு இல்லாமல் ஒரு சில பேர் வீட்டுக்குள்ளே இருந்தாலே இவங்களால தான் வந்து இந்த மாதிரியான கெட்ட சம்பவங்கள்லாம் நடக்குது, இந்த வீட்டில் தாரித்திரியங்களுக்கெல்லாம் இதுதான் காரணம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே சார், அந்த மாதிரிலாம் இருக்குங்களா? அது உண்மைங்களா? இந்த அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபமாக இருக்கிறது எப்படி அப்படிங்கிறது கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும் ஐயா. டெஃபினட்டாக. அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கா, நெகட்டிவ் எனர்ஜி இருக்கா அப்படின்னா இது உண்மை தான், சரிங்களா? அது வந்து எங்கேருந்து நமக்கு வருதுன்னா அவரவர் குணத்தை பொறுத்து தான் வருது. அந்த குணம் எங்கேருந்து வருது? அவரோட சுயஜாதகத்தை பொறுத்து வருது. அப்போ இதை தான் வந்து பெரியவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி அது எழுதப்பட்ட விதி அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் வந்து இதுதான் உண்மை. நம்ம என்ன தான் நம்ம பேசினாலும் ஒரு சில பேர்கிட்ட நீங்கள் என்ன தான் பேசுங்க, நீங்கள் நல்லபடியாக அவங்கள்ட்ட பாசத்தை காட்டுங்க, நேசத்தை காட்டுங்க, என்ன வேணால் பண்ணுங்களேன், அவங்கள்ட்ட தே வில் பி ஃபில்ட் வித் நெகட்டிவ் எனர்ஜிஸ். அப்போ நீங்கள் நல்ல விஷயமே அவங்கள்ட்ட போய் சொன்னீங்க, நம்மளே பயப்படுவோம். ஒரு சில பேரை பார்த்தா ஐயோ இவங்கள்ட்ட சொல்லிட்டோம்னா நல்லதே ரொம்ப நல்லது நடந்துருமே அப்படின்ட்டே பயப்படுவோம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி. அப்போ நம்ம பழையவர்கள்னால் நம்ம பெரியவர்கள் நம்ம சொல்லி கொடுத்த விஷயங்கள் என்ன, பழமை மாறாமல் இருக்கிறது. அட்லீஸ்ட் பேசிக்காக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் கிளென்சிங் மாதிரிங்க. எப்படி நம்ம சோப்பு போட்டு துணி துவைக்கிறோம், வாஷிங் மிஷினில் போடுறோம், இந்த மாதிரி விஷயங்கள் மாதிரி நமக்கு சேரக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை நம்ம மாற்றிக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது. பாருங்கள், தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம தமிழர்கள் அந்த தாந்திரிக விஷயங்களும் சரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அது என்னது, சிம்பிளாக கல்லுப்பு எடுத்துப்பாங்க, ஒரு மிளகாய் எடுத்துப்பாங்க, தலையை சுற்றி போடுவாங்க, வீட்டில் பெரியவங்க வந்து சுற்றி போடணும்பாங்க, கல்லடி வாங்கினாலும் வாங்கலாம், கண்ணடி வாங்கக்கூடாதும்பாங்க. இதெல்லாம் செய்யணுங்க. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்களே ஒரு கார் வாங்குறீங்க, ஒரு பைக்கே வாங்குறீங்கன்னா, என்னது பைக் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருப்பாங்க. வெளியே சூப்பருங்கம்மா, ஆனால் வயிறு மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபயர் ஆகிட்டே இருக்கும். நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். கார் வாங்கினா அஜிஜோ வாங்கிட்டானே அப்படின்னு சொல்கிறவங்களாம் மனசுக்குள்ளே நல்லா பாசமாக பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் எங்கே வந்து தாக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் வரும். ஒரு நல்ல ஒரு சாரி கட்டிட்டு போங்க, நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வாங்க, பாதி பேர் படுத்துருவீங்க. அப்படின்னா காரணம் என்ன? அந்த அளவுக்கு அந்த கண் திருஷ்டிக்கெல்லாம் சில விஷயங்கள் உண்டுங்க. அப்போ அது பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி. அப்போ சில பேரை நம்ம ஒதுக்குறோம் பாருங்கள். இந்த மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கணக்குகளில் ஜாதகத்தில் நாங்கள் ஒரே ராசிங்க, ஒரே நட்சத்திரங்க, அப்போ இந்த பிள்ளைனால தான் எனக்கு வருது. தயவு செஞ்சு சொல்கிறேங்க, அவரவர் விதிப்பயன் அவரவர் சுயஜாதகத்தை பொறுத்து தான் வரும். மூல நட்சத்திரத்தில் எத்தனையோ பெண்களை எனக்கு தெரியும், ரொம்ப ஓஹோன்னு இருக்கிறவங்கள தெரியும். நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். மூல நட்சத்திரம் ஒதுக்கிடுங்க. அதே மாதிரி ஆணி மூலத்தில் பிறந்த பசங்க வந்து அரசாளுவாங்க. இதெல்லாம் சும்மாங்க, அதெல்லாம் ஹம்பக்குங்க. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் கிடையாது. கேட்ட நட்சத்திரம் கோட்டை கட்டி ஆளும், அதே மாதிரி பரணி நட்சத்திரம் தரணி ஆளும். இதெல்லாம் கிடையாதுங்க. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் வீட்டில் இருக்கவங்களுக்கு அப்படியே தவிடே வந்து அப்படி இதாகிடும், பணமாக கொட்டும். இதெல்லாம் நீங்கள் நம்பக்கூடாது. இதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஒருத்தர் பழியே சொல்லக்கூடாது. நம்ம கூட இருக்கவங்கள இதனால ஆச்சு அதனால ஆச்சுன்னு சொல்கிறத விட அந்த மாதிரி ஒரு தாக்கம் வருதுன்னா அது சுயஜாதகத்தில் அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். அந்த சுயஜாதகத்தை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா அது எப்படி பண்ண முடியும்? இது வந்து ராசி பலன் பார்க்குறனாலையோ இதனால் மாறாதுங்க. ராகு கேது பயிற்சியோ குரு பயிற்சிலாம் மாறாது. அதனால ஜாதகம் மாறாது. உங்களுடைய சுயஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடமோ அந்த வழிபாடுகளையும் தெரிஞ்சுட்டு அதை மாற்றங்கள் வரும்போது உங்கள் வீட்டில் அந்த ஹார்மோனியஸ்னால் ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் கொடுக்கறதுக்கான காரணம் வந்து இது ஒரு டூலாக இருக்கும். இந்த ஜோதிடம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த சாஸ்திரங்கள் உங்களுக்கு வரும். இதை தான் நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். தாந்திரிக ஜோதிடம் என்பது ஜோதியை காட்டி திடம் கொடுத்து வாழ வைக்கக்கூடிய அற்புதமான கலைங்க. வாய்ப்புகள் இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்திக்கும் போது வெற்றி அடைஞ்சிடலாம். கண்டிப்பாக சார். ஒரு நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுகிறீங்க? வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க, நீங்கள் பேசலாம். சொல்லுங்க ஐயா. யாருக்காகமா கேட்க போறீங்க? எங்கேருந்து பேசுறீங்க? கரூர்லேருந்து பேசுகிறோமா. நல்லதுமா. யாருக்காக கேட்க போறீங்க? எங்கள் பையனுக்காக கேட்கணும். பையன் திருமண வாழ்க்கைக்காக. ஓகே ஓகே. உங்களோட மகனுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் வயதெல்லாம் அப்படியே சொல்லிடுங்கம்மா. 21/6/95 பிறந்திருக்காப்புல புதன்கிழமை. சரிங்கம்மா.
மீன ராசி ரேவதி நட்சத்திரம் மிதுன லக்கணம். ஓகேம்மா, இப்போ நீங்க ஐயா கிட்ட பேசலாமா? அம்மா காலை வணக்கம்மா. வணக்கம் ஐயா. ம் ஐயா தினமும் பாக்குறேன், வாரானா பாக்குறேன். நான் இன்னைக்குதான் எனக்கு கான்டாக்ட் கிடைச்சிருக்கு. சந்தோஷமா. உங்கள்கிட்ட பேசுனது அன்பு சகோதரிகிட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷமா. மேல உங்க கேள்விகள் கேட்கலாமா? அத பையனுக்கு வரன்னு தள்ளி தள்ளி போகுதுங்க ஐயா. வர்றவங்க எல்லாம் வீடு வேணும், வீடு இருந்தாலும் பொண்ணு தரலேங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஐயா. சரி, நான் உங்களுக்கு அன்பான சகோதரிக்கு ஒன்று சொல்லட்டுமா? உங்க சொல்லுங்க. பையன்கிட்ட எவ்வளவோ நல்ல குணங்கள் இருக்கு, சரியா? உங்க பையன் 31 வயசு பையன் மாதிரி ஃபர்ஸ்ட் இருக்க மாட்டார். ரொம்ப அழகா இருப்பாரு, அதே யங் லுக்கிங்கா இருப்பாரு, சரிங்களா? அவர் குழந்தைத்தனமான பையன், ஆமாவா இல்லையா? ஆமாங்கய்யா. அவன் ரொம்ப நல்லவன். நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் சில கணக்குகள் சொல்றீங்கன்னா மலையாள ரீதியாக எங்களுக்கு தெரிஞ்சனால அந்த விஷயத்த சொல்றேன். அதனால என்ன புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி அறிவான, அதே மாதிரி ஒரு சுய ஒழுக்கமான நல்ல பையனுக்கு கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு மருமகள் இல்லாமல் மகள் ரூபத்தில் இருக்காது. அந்த அளவுக்கு உங்களை பாசமாக பார்த்துக்கக்கூடிய பெண் ஆல்ரெடி பிறந்தாச்சம்மா. அதனால் இந்த பணத்தை வச்சு எடை போடுறவங்க, உங்கள் சொத்தை வச்சு எடை போடுறவங்கலாம் வந்து அந்த பையனுக்கானவங்க கிடையாது. அதனால் இதை பற்றி நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணாதீங்க. நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன, இந்த பையனுக்கு என்ன ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா, தவறாக நினச்சிக்க வேண்டாம். இந்த பையனுக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரும்பார், மத்தியானம் ஆரஞ்சு கலரும்பார், நைட் எல்லோ கலர்னு சொல்லுவார், சரிங்களா? இந்த மாதிரி குழந்தைத்தனமான குணம் இருக்கிற போது அவருக்கே இது பிடிச்சிருக்கு, இல்லைல்ல இது பிடிக்கல, அதுதான் சூப்பர், இதுதான் சூப்பர் அப்படின்னு நொட்டோரியஸ்லி அன்டிபெண்டபிள்னு சொல்லுவோம். அப்படின்னா நான் மாற்றி மாற்றி பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது என்ன ஆகும், நமக்கு ஒரு தாயாக நீங்கள் ஏற்றுப்பீங்க, வெளியே இருக்கவங்க ஏற்றுக்க மாட்டாங்க இல்லைங்களா? இது உங்கள் பையன்கிட்ட இருக்கக்கூடிய மைனஸ்மா. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த பையனை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும்னா இதுக்கு யாரால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியானம், யோகம், இந்த மாதிரி மைண்டை ஸ்ட்ரீம்லைன் பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து இந்த மாதிரி வழிபாடுகளை அவர் செய்யும்போது, தியானத்தையே பண்ணும்போது, அதே மாதிரி அவருக்கு பொறுமைலாம் கிடையாது, சரி? அது பொறுமை கிடையாது. அந்த பொறுமைக்கு கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும், எப்பயுமே சிவபார்வதி வழிபாடுகளாக வழிபட்டுட்டே இருக்கிறது. குடும்ப சகிதமாக, குடும்பம்னா சிவன், பார்வதி, பிள்ளையார், முருகன்லாம் இருக்காங்க இல்லைங்களா? இந்த மாதிரி திருவுருவ படத்தை அவருங்களே வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி குடிகொண்டு இருக்கிறதா நினச்சி வழிபாடுகள் செய்யுங்க. உங்களோட செல்ல பையனுக்கு, இந்த குழந்தைத்தனமான பையனுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கட்டுமா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லக்கி காலராக கால் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் வந்து இன்றைக்கி சாயங்காலம் 5 to 6 கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான தட் இஸ் லைக் ஆன்மீக பரிசு எங்களோட நிறுவனமான ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி மூலமாக அனுப்பித்தரோம். அது மட்டும் இல்லாமல் சுயஜாதகத்தை பார்த்து உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில தோஷங்கள் இருக்குமா, அதையும் சுயஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இல்லை முறையாக பணம் கட்டி வருவீங்கன்னா எங்கள் கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கம்மா. திருச்சியில் ஆஃபீஸ் இருக்குது, தேவைப்பட்டால் பயன்படுத்திக்கோங்க. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நான் வந்து மீனா பேசுறேன் மேடம். நல்லதுமா. எங்கேருந்துமா பேசுறீங்க? நாங்க வந்து மதுரையிலிருந்து பேசுறோம். ஓகேம்மா, யாருக்காகமா கேட்க போறீங்க? வந்து எனக்காகத்தான் மேடம் பேசுறேன். உங்க ராசி, நட்சத்திரம், லக்னம், வயதெல்லாம் சொல்லிடுங்கம்மா. என் பேர் வந்து மீனா. நான் என்னோட ராசி வந்து சிம்ம ராசி, மகா நட்சத்திரம், சிம்ம லக்கணம். ஓகேம்மா. எனக்கு வந்து எந்த ஒரு தொழில் ஏதாச்சும் ஒரு இடம் பேசி முடிக்கணும் அப்படின்னா போய் எதுவும் தட்டு தர மாட்டேங்குது. கண்டிப்பாமா. உங்க வயது என்னம்மா? உங்க வயது? வயசு வந்து 47. ஓகேம்மா, இப்ப சார் கிட்ட நீங்க பேசலாமா? அம்மா காலை வணக்கம்மா. வணக்கம் சார். அம்மா கோச்சிக்காமல் உங்கள் பேர் மட்டும் ஒரே ஒரு தடவை திருப்பி சொல்லிடுங்கம்மா. என் பேர் வீணா. வீணா. அம்மா நீங்கள் வந்து ஒரு அன்பானவங்க, சரியா? அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப அன்பானவங்க. உங்களுக்கு காலத்துக்கும் நீங்கள் எப்படி வேணால் நினச்சிக்கோங்கம்மா, சிவபெருமானுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், சரிங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவர்கிட்ட போய் சரண்டர் ஆயிடணும், சரியா? நீங்கள் ரொம்ப பாசமானவங்க, அதே மாதிரி கோவக்காரங்க. 10 நிமிஷம் டப்பன்னு பொறிஞ்சிருவீங்க, சரியா? பண்ணிவிட்டு அப்புறம் ஏன்டா அவனை திட்டணும்னு அவங்களே என்கரேஜ் பண்ணுவீங்க. அப்போது பாசிட்டிவாக எடுத்துக்கிறவங்கள்ட்ட வந்து நல்ல பேர் எடுத்துருவீங்க. ஆனால் பின்னாடி பேக் ஸ்டாப் பண்ணுவாங்கன்னா சிரிச்சுக்கிட்டே பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அவங்கள்ட்டெல்லாம் போய் நீங்கள் மாட்டிக்குவீங்கம்மா. இதுலேருந்து உங்களை காப்பாற்றக்கூடியதை என் பெருமான் ஈசன் வந்து உங்களை காப்பாற்றுவார். என்றைக்குமே நம்மளுடைய தட் இஸ் லைக் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபாடுகளை விட்டுறக்கூடாது. அதே மாதிரி நம்மளோட மதுரைக்கு இன்னொரு மிகப்பெரிய தெய்வம்னு நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிற விஷயம் வந்து பாண்டி முனீஸ்வரரை விடாதீங்கம்மா. பாண்டி முனீஸ்வரர் நினச்சா எந்த விஷயங்களையும் சாதிச்சு கொடுப்பாருமா. அந்த தடைகள்ங்கிறது வந்துமா சில நேரங்கள் என்ன ஆகும்னா, நம்ம பேசக்கூடிய செயல்கள், அந்த எண்ணப்பதிவுகள், அதுவே ஒருத்தவங்களை வந்து தூண்டக்கூடிய அமைப்புகள், நம்ம என்னடா அது அப்படின்னு டப்புன்னு நம்ம பேசிடுவோம், அதுவே நமக்கு சாபங்களாக மாறுது இல்லைங்களா? இந்த மாதிரி விஷயங்களை தாக்காமல் இருக்கிறதுக்கு வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 தடவை 3 தடவை உங்கள் வீட்டில் வந்து கல்லுப்பு போட்டு இதை வந்து நீங்கள் மாப் பண்ணுறது. அதே மாதிரி கல்லுப்பை எடுத்து தலையை 27 தடவை கிளாக் வைஸில் மட்டும், அது கடிகாரம் சுற்றுவது போல் சுற்றிட்டு இதில் போடுறது, தட் இஸ் திருஷ்டி கழித்து உங்கள் இதில் போட்டு வாஷ் பேசினில் போட்டு கழுவுறது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறது. வருஷத்துக்கு
ஒரு 2 தடவையாவது நீங்கள் மினிமமாக உங்கள் குலதெய்வத்தை அந்த மீச முறுக்கின தெய்வத்தை போய் நீங்கள் வழிபாடுகள் செஞ்சுட்டு வர நிறைய மாற்றம் வருமா. எனினும் உங்களோட சுயஜாதகத்தையும் உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடமோ இல்லை முறையாக பணம் கட்டி வருவீங்கன்னா எங்களுக்கு திருச்சியில் கோயில்பட்டியில் ஆஃபீஸ் இருக்குது, தேவைப்பட்டால் பயன்படுத்திக்கோங்கம்மா. இன்றைக்கி அழைத்ததற்கு நன்றி. இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் அழைச்சதுனால 5 to 6 கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்மீக பரிசு இலவசமாக உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சு தரோம். எங்கள் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி நிறுவனம் மூலமாக அழைத்ததற்கு நன்றிம்மா. ஐயா, நீங்கள் எப்போவுமே நீங்கள் சொல்கிறது ஒன்று தான், அதாவது நம்மளுடைய சுய ஜாதகம் தான் பேசும் அப்படின்னு நீங்கள் பல தடவை சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு வீட்டில் இது மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்குதுன்னா ஒருத்தர் காரணம் கிடையாது, அது சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு அருமையாக சொல்லியிருந்தீங்க. அதோடு இல்லாமல் நம்ம பேசும்போது விட்டு போச்சு சார், அதாவது நேயர்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தனால இதை கேட்கணும்னு நினைக்கிறேன். தாரித்ரியங்களை நீக்கணும், லக்ஷ்மி ஸ்வரூபம் நமக்கு கிடைக்கணும்னா அதுக்கு என்ன வழி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன். டெஃபினட்டாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நம்ம சொல்கிற மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு இதுலேயும் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா நிகழ்ச்சியில், ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே. இது யாரோட மந்திரம்? மகாவராகி, ஸ்ரீ மகாவராகியோட மூலமந்திரம். இந்த மகாவராகியோட மூலமந்திரத்தை யார் சொன்னா? நம்ம அகத்திய மாமுனிவர் நம்ம ராஜராஜ தமிழர்களுக்கெல்லாம் பெருமை தேடி தரக்கூடிய ராஜராஜ சோழன் ஐயாவுக்கு சொல்லி கொடுத்த மந்திரம். வாராகியில் எத்தனையோ ரூபங்கள் இருக்குது, அதுலேயே மிகப்பெரிய ரூபம்னு சொல்லக்கூடியது தான் மகாவாராகி. அப்போ ஸ்ரீ மகாவாராகியை மனதார நினைத்து இந்த இதில் நீங்கள் ஆஷாட நவராத்திரியில் இந்த மூல மந்திரத்தை மனதார சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பெரிய துன்பத்தில் இருந்தாலும் சரி, உங்களை கலப்பையை எடுத்து எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் எப்படி நம்ம கீழே எடுப்பாங்களோ அந்த மாதிரி எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இந்த மகாவாராகி அந்த இதில் பார்த்திங்கன்னா அஷ்டதாரித்ரியத்தையும் அழிப்பாள், அதே மாதிரி அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபத்தையும் கொடுப்பாள். இதை பார்த்து தயவு செஞ்சு மகாவாராகியை வாராகியை பார்த்தோ பயப்படாதீங்க. அதே மாதிரி வாராகியோட ரூபங்கள்லாம் பற்றி நிறைய வாராகி பற்றி உள்ள விஷயங்கள், அந்த ஆஷாட நவராத்திரி பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்திங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லி நம்மளோட யூடியூப் சேனலில் போய் டைப் பண்ணி பாருங்கள். அதில் நான் டெய்லி என்னென்ன வழிபாடுகள் பண்ணணும், எப்படி பூஜைகள் பண்ணணும் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அடியேன்னு சொல்லியிருக்கேன். அந்த வழிபாடுகள்லாம் பண்ணுங்கள். வாராகியெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். அப்போ வாராகியை கும்பிட்றவங்களுக்கு செல்வ கடாட்சம் இருக்கும், இது சத்தியமான உண்மை. சில பேருக்கு கர்ம வினைகள் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும். பட் வாராகியை வழிபடுபவரை பகைக்காதே அப்படின்னு சொல்கிற மாதிரி வாராகிக்கு உங்களை பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் உலகத்தில் பயப்பட வேண்டாம். வாராகியோட இதுக்குள்ளே நீங்கள் பார்வைக்குள்ளே வந்தீங்கன்னா அம்பாளுக்கு தெரியும் யார் யாருக்கு எப்படி புரிய வைக்கணுமோ அவங்களுக்கு அப்படி புரிய வைப்பாங்க. அதே மாதிரி உங்களை காப்பாற்றுவாங்க, உங்களை ஜெயிக்க வைப்பாங்க. அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் இல்லை. இந்த ஆஷாட நவராத்திரி வழிபாடுகளை சிறப்பாக பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம இந்த ஆஷாட நவராத்திரியை ஒட்டி நம்மளோட வாராகி பக்தர்களுக்காக நம்ம நெய்யும் சரி, காராம்பசு நெய்யும் சரி, அதே மாதிரி ஒரிஜினலான சந்தன பவுடரும் சரி நம்ம டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் 10% டிஸ்கவுண்ட்டில் நம்ம கொடுக்குறோம். தேவைப்படக்கூடிய அன்பர்கள் அதில் சந்தனமும் சரி, குங்குமமும் சரி, இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம டிஸ்கவுண்ட்டில் தரோம். தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க அன்பர்களே. ஐயா, நீங்கள் அருமையாக சொல்லிட்டு இருந்தீங்க, அதாவது வாராகியை எஎப்படி வழிபடணும் அப்படின்னு உங்களுடைய ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் வழியாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. அது எந்த டைமில் பார்த்துட்டு நம்ம எந்த டைமில் நாங்கள் அந்த பூஜையை பண்ணலாம்? டெஃபினட்டாக அதில் நான் சொல்கிறேன். இந்த வாராகி நவராத்திரி அப்படிங்கும்போது அது ராத்திரி. இதில் நான் ஜென்ரலாக சொல்கிறது என்னென்னா நைட் 8 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே அந்த வழிபாடுகளை செய்யுங்க. இதில் எல்லா டீட்டெயிலுமே பார்த்திங்கன்னா மேடம் சொன்ன மாதிரி நம்மளோட ஓன் யூடியூப் சேனலான ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜியில் அதை டைப் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயிலும் விலாவரியாக கொடுத்துருக்கேன். ஏன்னா அதுக்கான நேரம் இதில் பத்தாதனால நிறைய டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அதெல்லாம் அந்த வழிபாடுகள் பண்ணுங்கள். டெய்லி எந்த நேரத்தில் பண்ணணும், எந்த பூக்களில் பண்ணணும், அது தாந்திரிக ரீதியாக எப்படி வழிபாடுகள் பண்ணணும் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் அன்பர்களே. அந்த வீடியோஸை போய் பாருங்கள். வெற்றி உறுதியாக கிடைக்கும். வாராகியை பார்த்து யாரும் பயப்படக்கூடாது, நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க பயப்படக்கூடாது. வாராகி ஜெயிக்க வைப்பாள், வாராகி வாழ வைப்பாள், அதை மறந்துட வேண்டாம். கண்டிப்பாக ஐயா. ஒரு நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம்மா. எங்கேருந்துமா பேசுகிறீங்க? நாங்கள் வேலூர் மாவட்டம்ல இருந்து பேசுகிறோம். நல்லதுமா. யாருக்காகம்மா கேட்க போகிறீங்க? அண்ணாவுக்காக. ஓகேம்மா. அவருடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், வயதெல்லாம் சொல்லிடுங்கம்மா. 39 வயது, வெள்ளிக்கிழமை பிறந்திருக்காரு. 6/2/1987. கிருத்திகை நட்சத்திரம், 2ஆம் பாதம், ரிஷப ராசி, மிதுன லக்னம். ஓகேம்மா. என்ன கேள்விமா? அண்ணாவுக்கு வரேன் எங்க பார்த்தாலுமே செட் ஆக மாட்டேங்குது. கண்டிப்பாம்மா, நீங்க சார் கிட்ட இப்ப பேசுங்கம்மா. அம்மா காலை வணக்கம்மா.
காலை வணக்கம் ஐயா. காலை வணக்கம்மா. அம்மா இது இது மெயின் அவருடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்மா. அதே மாதிரி அவர் ரொம்ப நல்ல மனிதர். நான் சொல்கிறது அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் இல்லை, அருமையான மனிதர்மா. பட் அவருக்கான விஷயங்களுக்குள்ள தடைகள் அவர் சுய ஜாதகத்திலே தடையாதாம்மா நமக்கு கணக்கில் காட்டுது. அதனால் நான் உங்களுக்கு பணிவாக சொல்கிறது என்னென்னா, உங்களுடைய குலதெய்வத்துக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது உங்களுடைய தட் இஸ் லைக் உங்கள் 2 தெய்வம் இருக்குது, ஒரு ஆண் தெய்வம் இருக்குது, வெளியே நிற்கக்கூடிய ஒரு தெய்வம் இருக்குது. இந்த 2 தெய்வத்தை மனதார நினைத்து நீங்கள் டெய்லி ஒரு ரூபா காசோ 5 ரூபா காசோ, காசுலாம் பெருசு இல்லைம்மா, உங்களோட சிந்தனை தான் பெருசு. டெய்லி உங்கள் குலதெய்வத்தை நினச்சி ஒரு 48 நாள் எடுத்து வைங்கம்மா. எடுத்து வச்சுட்டு வரும்போது அதுக்கான தடை உடையிறதுக்கான வாய்ப்புகள் வரும். பட் எனினும் உங்களுடைய சுயஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடமோ இல்லை முறையாக பணம் கட்டி வருவீங்கன்னா தாராளமாக எங்களை பயன்படுத்திக்கலாம். கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாமா. கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் வருமா, அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் லக்கி காலராக கால் பண்ணியிருக்கனால இன்றைக்கி சாயங்காலம் 5 to 6 கால் பண்ணுங்கள். உங்களுக்காக ஒரு ஆன்மீக பரிசு உங்கள் வீடு தேடி எங்களுடைய நிறுவனமான ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி மூலமாக அனுப்பி வைக்கிறோமா. தேவைப்பட்டால் பயன்படுத்திக்கோங்கம்மா. அழைத்ததற்கு நன்றி. ஐயா, ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தீங்க. அதாவது பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுத்துருந்தீங்க. கண்டிப்பாக எல்லாருமே நேயர்களோடு சேர்ந்து நானும் கூட அந்த பூஜையை பண்ணலாம் அப்படின்ற தயாராகவே இருக்கிறேன். சந்தோஷம். பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. உங்களை எப்படி சந்திக்கிறது அப்படின்றது குறித்து நேயர்களுக்கு சொல்லி நிறைவு பண்ணிக்கலாம். டெஃபினட்டாக நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட ஸ்ரீ மகாவராகி பீடத்தில் நம்ம 15ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருப்பேன். கோவில்பட்டியில் தான் இருப்பேன். நம்மளோட மகாவராகியை பார்க்கணும், அந்த பரிபூர்ண அருள் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக கீழே இருக்க நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொண்டு தாராளமாக நம்மளோட கோயிலுக்கு வாங்க. வந்துட்டு நீங்கள் என்னெல்லாம் முடியுமோ உங்களால் முடிஞ்ச கைங்கரியங்களை பண்ணலாம். நீங்கள் சர்வீஸ் பண்ணலாம். அதெல்லாம் தாராளமாக பண்ணலாம். அது உங்களோட விருப்பம். அதனால் தாராளமாக வாங்க அன்பர்களே. அது மட்டும் இல்லாமல் வெள்ளி, சனி, ஞாயிறு நம்ம சென்னையில் ஜென்ரலாக சென்னையில் டி நகரில் அலுவலகம் இருக்குது. அதே மாதிரி செவ்வாய், புதன், வியாழன் திருச்சியில் அலுவலகம் இருக்குது. தேவைப்படக்கூடிய அன்பர்கள் பெய்ட் கன்சல்டேஷன்ஸ் பார்த்துக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். ஃபோன் அப்பாயின்மெண்ட் வேணுன்றவங்களும் ஜாதக ரீதியாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்களும் பயன்படுத்திக்கலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 11 மணி வரை ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு நம்மளோட ஓன் யூடியூப் சேனலில் நம்ம நேரலை பண்ணிகிட்ருக்கோம். அது தேவைப்படக்கூடிய அன்பர்களும் அதை பார்த்து பயனடையலாம். அன்பர்களே, அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவசிவம். நன்றி. புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.